இங்க நம்ம அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்த ஐயரும் வழக்கம் போல எல்லாரோட ராசி நட்சத்திரத்தை கேட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மாலையை இப்ப பொண்ணு கழுத்துல போட்டு கோவிலை 3 தடவை சுத்தி வர சொல்லுங்க. முக்கியமா இந்த மாலையை வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளையும் பொண்ணுமா சேர்ந்து வந்து கோயில்ல போடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு போறாருங்க. இதை கேட்டதுமே நம்ம ஜெயஸ்ரீக்கு செம கடுப்பாகுது. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கேட்க, அம்மாவோ சின்ன வேண்டுதல் தாண்டி இதை பண்ண உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பாசமா சொல்றாங்க. ஆனா நம்ம ஜெயஸ்ரீயோ, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுமா, போமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவ பின்னாடியே ஓடி வந்த ஹரிணி, நீ கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க வேண்டாம், உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப் மாறணும்னு வேண்டிக்கோ, நம்ம அம்மாவுக்காக இதை பண்ணு அப்படின்னு ரொம்ப பக்குவமா பேசி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரா. அம்மாவும் சாமியை வேண்டிக்கிட்டு மாலையை போட்டு விட ஜெயஸ்ரீயும் ஒரு வழியா கோவில சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க கிரிஜாவுக்கு அவங்களோட புது வீட்டோட இன்டீரியர் வேலையெல்லாம் முடிஞ்சுடுச்சு அப்படின்னு சொல்லி போன் வருது. அதை அப்பா கிட்ட சொன்னதுமே அப்பா அடுத்த வாரம் வர்ற அமாவாசையில பாலை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த நம்பர் கிளம்பும் போது சரி டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல கிரிஜாவோட முகமே மாறுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? ஒருவேளை உங்க வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை விட்டு போயிருவீங்களா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காருங்க. அவரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, உங்க லைஃப்ல நாங்க என்னைக்குமே ப்ராப்ளமா இருக்க மாட்டேன் அப்படின்னு கிரிஜா சொல்ல, அவரோ ஏன் இப்படி பேசுற, நான் தங்குறேன், ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில புரோக்கர் வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான 4 வரன் வந்திருக்கு, மாப்பிள்ள போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாருங்க. அப்பாவும் அதை வாங்கி அம்மா கிட்ட கொடுத்து ஜெயஸ்ரீ கிட்ட காமிக்க சொல்லிட்டு, அப்படியே நம்ம பொண்ணோட போட்டோவை வாங்கி வைங்க, அவங்களுக்கும் அனுப்பணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அம்மாவும் ஜெயஸ்ரீ கிட்ட வந்து மாப்பிள்ள போட்டோவை காட்ட, அங்க வர்ற மீரா அம்மா கையில இருந்த மொபைலை வாங்கி ஜெயஸ்ரீ முகத்துக்கு பக்கத்துல வச்சு ஜோடி பொருத்தம் பக்காவா இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹரிணியும் பார்க்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா, கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றா. அதுக்கு மீரா அதெல்லாம் இப்ப சப்ப மேட்ரு, அவங்களோட சோசியல் மீடியா ஐடியா வாங்கி செக் பண்ணாலே அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடர்ன் ஐடியாவை கொடுக்க, பரவாயில்லையே உனக்கும் இவ்வளவு மூளை இருக்கா அப்படின்னு சொல்லி ஹரிணி அவளை பாராட்டுறாங்க. அதை பார்த்து அம்மா சரி உன்னோட போட்டோவை கொடு அப்படின்னு ஜெயஸ்ரீ கிட்ட கேட்க, அவளோ என்கிட்ட அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறா. உடனே மீரா, இந்த ட்ரெஸ்ல நீ செம அழகா இருக்கடி அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே நிக்க வச்சு மொபைல்ல ஒரு போட்டோவா எடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம சித்து அவங்க அம்மா கிட்ட வந்து எப்படி அம்மா அவளை கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கேட்கறான். அவங்க அம்மா உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, என்னம்மா பையன் ஒழுங்கா இருக்கானா இல்ல இன்னும் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவளோ, நான் சொல்றது தப்பா எடுத்துக்கிறாதீங்க, 2 பேரும் சேர்ந்து ஆபீஸ்ல நிறைய காசி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆன அம்மா, என்னம்மா சொல்ற, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எப்படி ஆண்டி கேட்கறது, எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ இழுக்க, அதெல்லாம் கேட்கலாம், அந்த ரைட்ஸை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிரீன் சிக்கல் கொடுக்குறாங்க. அவளும் மனசுக்குள்ள குஷியாகி, சரி ஆண்டி உங்களுக்காக நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. போனை வச்சதுமே அம்மா சித்துக்கிட்ட, உன்னை பிடிக்கலன்னா ஏன்டா அவங்க கூட பேசுற பொண்ணு மேல அவளுக்கு கோவம் வரணும், அதனால நாளைக்கு என்ன பண்ற, அந்த ரோஷினியை உன்னோட கேபின்ல இருந்து தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சித்துவோ, எதுக்குமா அவளை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பொண்ணு மனசுல நினைக்கிறத அவ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு காட்டணும்டா அப்படின்னு சொல்லி அம்மா செம்மையா அட்வைஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஜக்குவுக்கு மது ஒரு ஈவெண்ட்டை சூப்பரா முடிச்சு கொடுத்ததுனால அவளுக்கு ஒரு மாஸ் ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. மது அங்க வந்த உடனே ஜக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கலட்டி விடுறாங்க. அதை பார்த்த மது, யாரோ உனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாதுன்னு சொன்னாங்க, இப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி வம்புக்கிழுக்க, ஜக்குவோ அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், நமக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுக்குறான். அப்படியா சங்கதி, சரி என்கிட்ட இப்ப ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பேச சொன்னா எப்படி முடியும், உங்களை பேச சொன்னா உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி ஜக்கு கேட்க, ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கையை பிடிக்கிறா. முதல் தடவை உன்னை பார்த்தப்போவே என்னோட ஹார்ட் பீட் நின்றுச்சு, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு பல சினிமா பிட்டுகளை போட்டு, இவ்வளவு தானே இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜக்குவுக்கு சவால் விடுறா. நம்ம ஜக்குவோ, என்னங்க இது வெறும் நடிப்பா, நானெல்லாம் நிஜமா பேசணும்னு மயக்கம் போட்டு விழுந்துருவேன், என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி எஸ்கே பார்க்க பாக்குறான். அதுக்கு மது, சரி பரவாயில்ல, அதுக்கு பதிலா இனிமே நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இதை பார்க்கும்போது மது ஜக்குவோட லவ்ல விழுந்துட்டான்னு தெளிவாவே புரியுதுங்க. கட் பண்ணா ஆபீஸ் மேனேஜர் வந்து பிரியன் கிட்ட, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க. ஷாக்கான பிரியன் நேரா எம்டி ரூமுக்கு ஓடி வந்து, நான் தான் இந்த பிரான்ச்லேயே அதிக டார்கெட் முடிச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னை எப்படி நீங்க வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்குறாங்க. உண்மையிலே என்ன விஷயம்னா, இந்த வேலையை பிரியனுக்கு வாங்கி தந்ததே மனோஜோட அப்பா தாங்க. இப்போ அவரோட பையன் மேலேயே பிரியன் கையை வச்ச கோபத்தில் பழி வாங்கறதுக்காக பேக்ரவுண்டில் வேலை பார்த்துருக்காருங்க. எம்டியும் மனோஜோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால பிரியன் எவ்வளோ திறமையாக வேலை பார்த்தாலுமே வேற வழியே இல்லாமல் இந்த முடிவை எடுத்திருக்காருங்க. கடைசி சீனில் கிரிஜா அவளோட புது வீட்டில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே உடைக்கிறாங்க.
இவ்வளோ நேரமாக சஸ்பென்ஸாக இருந்த கிரிஜாவோட பொண்ணு வேற யாருமே இல்லைங்க, நம்ம மது தான். இது தெரியாமல் இங்கே ஜக்குவுக்கும் மதுவுக்கும் நடுவில் லவ் ட்ராக் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் உண்மை தெரிய வரும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. அங்கே மது பாலை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்க, அவர் எவ்வளோதான் பாசமாக பேசினாலும் மது ஏதோ 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்பவே ஃபார்மலாக பேசுகிறா. இதை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படி இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க.